வாழ்க்கையில நாங்க காணக்கூடிய மனிதர்கள் எல்லாரையும் எங்களுக்கு திருப்திப்படுத்தல. நான் உங்கள்கிட்ட ஒரு அன்பாக ஒரு வினயமாக நான் கேட்டுக்கொள்ளேன். வாழ்க்கையில நீங்க ஒருவரையுமே திருப்திப்படுத்தவான. உங்களோட மனசாட்சி சரியென்றால், படைச்ச நாயகனுக்கு நீங்க சரியாக போறண்டால், நீங்க வேறொருவருக்குமே பயப்படுவான் என்றால் இந்த உலகம் ஈகுதையா. இப்ப ஒத்தர் நலவு செஞ்சாலும் அதை தாழ்த்தும், கெடுது செஞ்சாலும் தாழ்த்தும். அவனை எப்பவுமே குட்டி எனாதன் கீழே போடவேதான் பார்த்து கொண்டே. நான் ஒரு அட்வைஸாக நான் இதை செல்லல மகான், சரியானே. உங்களோட மனசை நீங்க நன்றாக வளப்படுத்தி, எனக்கு வாழ்க்கையில எதை செய்யலாம், நான் ஏன் வாழ்க்கையில இப்படி முன்னுக்கு போனால் எனக்கு இன்னும் நல்லாக முன்னேறலாம் என்றதை நீங்க தான் தீர்மானிக்கணும். நீங்க எப்ப விமர்சனங்களை கண்டு, எப்ப தோல்விகளை கண்டு நீங்க பயப்படுவோ, அந்த ஆண்டுக்கு நீங்க தோல்வியிட விரும்பிக்கிட்டு அர்த்தம் வச்சு. கூடுதலாக சமுதாயத்தால நீங்க புறக்கணிக்கப்படுகின்றால் என்ன அர்த்தம்? நீங்க ஏதாவது ஒன்று செஞ்சீங்க. இப்ப ஏதாவது செஞ்சவர்களுக்கு தானே ஏதாவது புறக்கணிப்புவாரு. அப்படித்தானே? அப்ப புறக்கணிப்புகள் சமுதாயத்துல வந்துட்டு, இப்ப நாங்க வந்துட்டு எங்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் வாரண்டால் அதை நீங்க எப்படி வளப்படுத்தணும்? நீங்க அந்த பிரச்சனைகளை கண்டு என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளுமே ஒதுங்கி போக கூடாது. இந்த எதிரி வந்துட்டு எங்களை வீழ்த்ததுக்கு பிரதானமான ஒரு ஆயுதம் உண்டினா பேச்சு. உதாரணமா சொல்லுவோமே, நீங்க ஒரு நல்ல ஒரு வேலையை நல்லா செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வர செல்ல அதை வச்சு என்ன செய்வாங்க, அதுல நிறைய வெயில்ல குளிர்காய நினைப்பாங்க. சரியானே? நான் இப்ப என்ன செல்ல வாரண்டால் மகன், நீங்க வாழ்க்கையில ஒருவரையுமே நம்பவான. உங்களோட மனசாட்சி, படைச்ச நாயகன், இது ரெண்டையும் மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும், நம்புவோம். உங்களோட இப்ப நீங்க செல்லுவோமே, நீங்க போற பாதை சரி என்றால், நீங்க எடுக்கக்கூடிய இலக்குகள் சரி என்றால், உங்களோட தீர்மானங்கள் சரி என்றால், உங்களோட மனசாட்சி சரி என்றால் அதுதான் சரி. இல்ல அவரு செல்லுகாரு, இல்ல இவரு செல்லுகாரு, இவர் இருந்தா இப்படி நடக்குமே என்றால் நாங்க மனிதர்த திருப்திக்காகவே நாங்க வாழுவோம். ஒரு நாளும் எங்களால நிம்மதியாக வாழலாது. பிரச்சனை ஒன்றுகள் வருதா, நீங்க பயமில்லாம என்ன செய்யுங்க, எதிர்த்து கேள்வி கேட்கணும். உதாரணமா தவறுகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நீங்க வாய மூடி கொண்டது என்ன அர்த்தம்? அது போல இது இல்ல, இது இப்படி என்று பயமில்லாம நீங்க என்ன செய்யணும், பேசணும். இப்ப நான் உங்களுக்கு இது என்ன செலுத்தாருன்றால், நீங்க இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல இப்ப 17 வருஷம், அதுக்கு போற 20 ஆகும், நீங்க ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு நீங்க போவீங்க. அந்த டைம்ல தான் உங்களுக்கான ரிபாசர் இப்படி எல்லாம் சென்ன ஒரு ஞாபகம் வரும். வாழ்க்கையில நிறைய ஸ்பீச் செய்து, இப்ப நிறைய நீங்க வீடியோல பார்த்தாலும் நிறைய ஸ்பீச் செய்யுது. ஆனா அதை எல்லாம் எங்களுக்கு வாழ்க்கை நடக்கலுமா? நான் என்றால் மகால் இதுக்கு செல்லல, அல்லாஹ் மிக பெரியவன். என் வாழ்க்கையில நிறைய தோல்விகள், நிறைய அவமானங்கள், நிறைய புறக்கணிப்புகளை இன்னும் நான் எதிர்பார்க்க, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் எதிர்பார்க்க, அடுத்த ஆண்டைக்கு நான் எதிர்பார்க்க. என்ன இந்த சமுதாயத்தோட நாங்க இப்படி வாழும். கட்டாயமாக 5 நேரமும் நீங்க தொழுங்கோ. உங்களுக்கு சொல்லித்தார், 5 நேரமும் நீங்க அல்லாஹ்வை அடிபணிங்க. உங்களோட முறைப்பாடுகள், உங்களோட பிரச்சனையை நீங்க அல்லாஹ்ட்ட மட்டும்தான் முன்வைக்கணும். வேற ஒருவர்கிட்ட முன் வச்சாலும் வேற இல்லை. இப்ப ஏன் ஒரு பிரச்சனைய நான் போய் தொத்தட்ட கதைக்கேன், பாருடா இப்படிடா, ஆனால் அவங்களால ஒரு ஆறுதல் செல்லலாம், அல்லது அந்த ஆறுதல்ல வெயில்ல குளிர்காயவும் வேணும். ஆனா அல்லாஹ் ஒருவன்ட்ட மட்டும்தான் என்ன செய்யலாம், எங்கட பிரச்சனைகளை நீங்க முன்வைக்கலும். யா அல்லாஹ், ஏன்னா அல்லாஹ் எங்கட மனசை மட்டும் தான் பாக்கு, உங்களோட உருவங்களை பார்க்க மாட்டான், உங்களோட தோற்றங்களை பார்க்கல. நீங்க வெள்ளையா, நீங்க கருப்பா, நீங்க ஹாஜியாட மகளா, எத்தனோ கோடிக்கணக்கு வச்சுக்குதா, இல்லை. நீங்க அல்லாஹ் பார்க்குது எல்லாமே இந்த உள்ளம் மட்டும்தான். இப்ப உதாரணமா சொல்லுவோமே, நான் இது என்ன நோக்கத்தோட பேசுறதும் அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். நான்